அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் 80க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக வன்னியர் தொகுதிகளே கருதப்படுகின்றன. அதாவது சென்னை முதல் வட மாவட்டங்கள் தொடர்ந்து டெல்டாவில் நாகப்பட்டினம், கொங்கு மண்டலத்தில் சேலம், தர்மபுரி போன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய தொகுதிகளில் 80க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வேண்டும், யார் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய 80 தொகுதிகளில் வன்னியர் வாக்காளர்களே அதிகமாக இருக்கின்றனர். ஆனால் இந்த முறை 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விசித்திரமான முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது வன்னியர் வாக்குகள், பெரும்பான்மையான வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கு கிடைக்கவில்லை என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. அதற்கான மிக சிறந்த ஒரு சான்றாக கருதப்படுவது, தமிழ்நாட்டில் இந்த முறை திமுக வென்றெடுத்த தொகுதிகளில் 5 வன்னியர்கள் எம்எல்ஏக்கள் மட்டுமே திமுகவிற்கு கிடைத்திருக்கிறார்கள். அதேபோன்று தற்போது தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி தொடங்கி ஆட்சி அமைந்திருக்கும் விஜயனுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் சுமார் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்களை கொண்டிருக்கின்றன. 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுகவில் 13 எம்எல்ஏக்கள் வன்னியர்கள் இருப்பதாகத்தான் முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக 4 வன்னியர் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்திருக்கிறது. சுமார் 36 வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை சட்டமன்றத்துக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கடந்தும் ஆனால் வன்னியர் வாக்குகள் தனக்கு வேண்டாம் என்று முன்னதாகவே திமுக முடிவெடுத்து விட்டதாகவே தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதற்கான காரணம் 2019, 2021, 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர்களின் கட்சியான பாமக திமுக கூட்டணியில் இடம்பெறாத சூழ்நிலையிலும் எளிதாக இந்த 3 தேர்தல்களிலும் திமுக வென்றெடுத்தது. எனவே திமுக இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையாக நம்பியது தலித் ஓட்டுகளும் முஸ்லிம் ஓட்டுகளை மட்டுமே நம்பியிருந்தது. அதனால் இந்த முறை தேர்தலில் வன்னியர் ஓட்டுகள் பெரும்பான்மையாக அதிமுக கூட்டணிக்கும் அடுத்தபடியாக தாவேகா கூட்டணிக்கு மட்டுமே சென்றிருக்கிறது. இந்த முறை வன்னியர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட திமுகவிற்கு வன்னியர் வாக்குகள் பெரும்பான்மையாக செல்லவில்லை என்றே தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் கடந்தும் திமுக கூட்டணியில் வன்னியர்களுக்கான அடையாளமாக 2019ஆம் ஆண்டிலிருந்து 2021, 2024ஆம் ஆண்டு தேர்தல் வரை வன்னியர்களுக்கான அடையாள கட்சியாக கருதப்பட்டது பண்ருட்டி வேல்முருகனினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. தேர்தல் அறிவித்த பின்பு கூட்டணியினுடைய தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி அடைந்த வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு விலகுவதாக அறிவித்தார். ஆனால் திமுக அதை பெரிதாகவே கண்டு கொள்ளவில்லை. திமுகவுடைய நோக்கம் காங்கிரஸை திருப்திப்படுத்த வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திருப்திப்படுத்த வேண்டும், பிரேமலதாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமாகவே இருந்ததே தவிர வன்னியர்களின் அடையாளமாக இருந்த வேல்முருகனுக்கு திருப்திப்படுத்த எந்த முயற்சியும் இறங்கவில்லை. இதையெல்லாம் கடந்தும் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகள் திமுக சார்பாக கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்பட்டது. சூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்றும் நிர்பந்திக்கப்பட்டது. தனக்கு எந்த தொகுதிகளும் வேண்டாம், திமுகவுக்கு நான் பிரச்சாரம் செய்ய தயார் என்று கமலஹாசன் அறிவித்த போது திருமாவளவன் அவர்கள் கமலஹாசனுக்கு கடிதம் எழுதினார். இது நல்லதல்ல, கொடுக்கின்ற தொகுதிகளை தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதினார். ஆனால் இதே திருமாவளவன் தனக்கு தோழமையாக இருந்த பண்ருட்டி வேல்முருகன் கட்சியை விட்டு விலகுவதாக, கூட்டணி விட்டு விலகுவதாக அறிவித்த போது அதை பெரிதாக திருமாவளவனும் எடுத்துக்கொள்ளவில்லை, திமுகவினுடைய தலைமையும் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே வன்னியர் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை, தலித் ஓட்டுகளும் முஸ்லிம் ஓட்டுகளும் மட்டுமே போதுமானதாகத்தான் கருதப்பட்டன. 2021ஆம் ஆண்டு வட மாவட்ட தொகுதிகளில் அதிகமாக கைப்பற்றியது திமுக தான். ஆனால் இந்த முறை அதிமுக அதிகமாக கைப்பற்றியிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. சென்னை நீங்களாக சென்னையில் இருக்கின்ற 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளை தாவேகா கைப்பற்றியிருக்கிறது. எனவே வட மாவட்டங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். வன்னியர்கள் அதிகமாக அதிமுக கூட்டணியில் பாமக இருந்ததால் அதிமுகவினுடைய வெற்றிக்கு உழைத்திருக்கிறார்கள். 47 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுக
தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளிலும் 47 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வென்றெடுத்திருக்கிறது. அதில் 30 தொகுதிகளில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. எனவே இது மட்டுமல்லாமல் அந்த கூட்டணியில் இடம்பெற்ற பாமகவிற்கு 4 சட்டமன்ற தொகுதிகள், சுமார் 51 சட்டமன்ற தொகுதிகள் வட மாவட்டங்களில் கிடைத்திருக்கிறது. எனவே வட மாவட்டங்களில் வன்னியர்களின் ஆதரவுடன் எளிதாக வென்றிருக்கிறது அதிமுக. 2ஆம் இடத்தில் தாவேகாவும், 3ஆம் இடத்தில் திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. வன்னியர்களை எளிதாக நினைத்த திமுகவிற்கு இந்த முறை சம்பட்டி அடி கிடைத்திருக்கிறது. வன்னியர்களின் இடஒதுக்கீடு எல்லாம் கடந்தும் வன்னியர்களின் அடையாளமாக எந்த கட்சியும் தன்னுடன் இணைத்து கொள்ளவில்லை. இதற்கு மேலும் வன்னியர்களினுடைய மிக முக்கிய அமைச்சர்களாக கருதப்பட்ட துரைமுருகன் போன்றோர்களும் இந்த தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையினுடைய குறுநில மன்னராக கருதப்பட்ட நம்முடைய வேலு அவர்கள் கூட அவர் தொகுதி நீங்களாக அனைத்து தொகுதிகளும் அதிமுகவிற்கு வசப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த முறை வன்னியர்கள் திமுகவிற்கு அதிக அடியை கொடுத்திருக்கிறார்கள். அதிமுகவை காப்பாற்றி விட்டிருக்கிறார்கள் ஓரளவிற்கு. தாவேகாவிற்கு இளைஞர்களும் மற்ற சாதியர்களும் ஓட்டு போட்டதால் அவர்களும் கணிசமான முறையில் வென்றெடுத்திருக்கிறார்கள்.